நான் உங்க ராஜராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினி வந்துட்டு நம்ம ஹீரோ வீட்டுல இருந்து எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிச்சவங்க அப்படியே பாக்குறாங்க. பார்த்தாமா நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலி அந்த கேள்வியை நான் தான் கேட்கணும். நேற்று நைட் நல்லா ஃபுல்லா மூக்கு மட்டும் குடிச்சிட்டு வந்து என் ரூம்ல தான் வந்து தூங்கினேன் அப்படின்னு இன்னும் இங்க வந்து நான் சாரி சார் என்னோட ஃப்ரெண்ட் ரூம்னு நினைச்சிட்டு நான் மாத்தி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எந்திரிச்சு கிளம்புறாங்க. பட் இந்த டோர் கிட்ட போகும்போது தான் தெரியுது டோர் ஓப்பன் ஆகணும். என்னாச்சு அப்படின்றப்ப ஏன் மறந்துட்டியா, நீ தான் வந்து டோர் திறக்கலன்னே ஸ்டன் கன்னை வச்சு அந்த டோரை டேமேஜ் பண்ணிட்டே அப்படின்னு. ஐயோ இப்ப எப்படி போறது? என்ன எப்படி போறதுன்னா நானே வந்து டோர் ஓபன் பண்ணி வர்றதுக்கு ரிப்பேர் மேன வர சொல்லியிருக்கேன். அவன் 9 மணிக்கு தான் வருவேன் இருக்கான், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு. 9 மணி? ஐயோ அது முடியவே முடியாது, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா போயே ஆகணும் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி போய் எல்லா பக்கமும் திறந்து பாக்குறாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய உதயமும் ஆகுது. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரி ரைட்டு சூரிய உதயம் ஆகுது, இதுக்கு மேல வயசானவங்கள நம்ம மாறிடுவோம், அது நம்ம ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்னு டக்குன்னு வந்து என்ன பண்றாங்கன்னா பால்கனி வழியா எகிரி மேல ஏறிடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட் ரூமுக்கு. இவர் கை காலை பிடிக்கிறாரு. ஏமா இருமா இருமா ஏமா இப்படி போற சொன்னா கேமா இப்பெல்லாம் போகாதமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு 911 கால் பண்றாரு. அந்த நேரத்துல இவங்க போடா அப்படின்ற மாதிரி ஒரு எத்தி விட்டுட்டு போறாங்க. ஐயோ ஏமா இருமா இப்பெல்லாம் போகாத டேஞ்சரஸ்மா அப்படின்னு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் கலப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ஏறி அவங்க ஃப்ரெண்ட் ரூமுக்கு பால்கனிக்கு போயிடுறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு சூரியன் உதயம் ஆயிட்டு இருக்கு. இவங்க வேற வந்துட்டு அடியே எந்திரடி திரடி திரடி அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரன்னா அப்படின்ட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு என்னடி பண்ற காலங்காத்தால அப்படின்ட்டு கரெக்டா டோர் பக்கத்துல போறாங்களா இல்லையா, அப்ப அவங்க வதைக்கான கரெக்டா மாறிறாங்க. ஐயோ எனக்கு இதை பார்த்தா தாட்டி பயமா இருக்கு அப்படின்னு. ஏய் திரடி முதல்ல அப்படின்னு வேமா அந்த கதவை திறந்து விடுறாங்களா இல்லையா, குடுகுடுன்னு உட வந்து டப்புன்னு உள்ள உட்காந்துக்கிறாங்க. ஆமா முடியடி, ஆமா தாய நல்ல வேலை தப்பிச்சுடி அப்படின்னு புலம்புறாங்க. ஏய் கலங்கத்தால என்னடி பண்றீங்க, விட்டுருந்தா மாட்டிருப்பேன் செத்துருப்பண்டி சாமி அப்படின்ட்டு இருக்கும்போது டக்குன்னு வாந்தி வந்தது. போய் வாமிட் எடுக்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்க பாக்குறாரு. அவருடைய ரூம்ல வந்துட்டு அந்த பேக் மட்டும் இருக்கும், அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு ஒரு மாதிரியா. சோ இவங்க வந்து உட்கார்ந்து 2 பேரும் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கேக்குறாங்க ஃப்ரெண்டு, ஆமா நேத்து நைட்டு நீ குடிச்சியா? குடிச்சிட்டு அதுவும் இல்லாம ஓகே குடிச்சதெல்லாம் ஓகே தான், ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல, ஏன் குடிச்சிட்டு நேரம் ஏன் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன், உன் வீட்டுக்கே போயிருக்கலாமே. என்னடி விளையாடுறியா? நான் குடிச்சிட்டு வந்து எங்க வீட்டுக்கு போனா எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது, அவங்க எவ்வளவு வந்து பேடா ஃபீல் பண்ணுவாங்க, அதெல்லாம் தப்பு இல்லையா, வேணாண்டி விடுறி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓ அப்ப குடிச்சிட்டு என் வீட்டுக்கு மட்டும் வரலாம் அப்படின்னு. ஆமா நீ தானே என் ஃப்ரெண்டு, அப்ப நான் உன் வீட்டுக்கு தானே வருவேன் அப்படின்னு 2 பேரும் பாக்குறாங்க. சரித்தான் போச்சு போ அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க 2 பேருமே. அப்பதான் சொல்றாங்க இவங்க, நல்ல வேலைடி நேத்து வந்து குடிச்சதுல மறந்து போய் ப்ராசிக்யூட்டர் வீட்டுக்கு போயிட்டேன், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா மாட்டிருப்பேன் அவளை மாட்டிருந்தேன்னு வச்சுக்கே உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா நேத்து ரைட் எங்க உட்காந்து குடிச்ச? என்ன சொல்லு, வீட்டுல அந்த கிணத்துக்குள்ள உட்காந்து குடிச்சேன். ஓ தனியா குடிச்சிருக்க என்னை விட்டுட்டு? ஆமா கொஞ்சம் டிப்ரெஷன் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கடந்து சாவு போ அப்படின்ட்டு இவங்க இது பண்ணிடுறாங்க. சோ இவங்க 2 பேரும் இப்படி இங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு ஃப்ரெண்டோட வீட்டுல காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. சோ இவங்கள வந்துட்டு சரி யாரும் போய் பாப்போம், நம்ம ஹீரோயினி தான் போறாங்க. நம்ம ஒரு தட்ட மாட்டக்கூடாதுன்னா பயங்கரமா சொதப்பல, அது மாதிரி தான் இங்க இவங்களும் சொதப்புறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து ஆக்சுவலி என்ன பண்றாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை போய் கூப்பிடுறாங்க. அடியே வேமா வாடி, அங்க கீழே இருக்கிற மாதிரி வந்திருக்காண்டி ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு. ஏய் ஏன்டே சாவடிக்கிற, நான் பாத்ரூம்ல இங்க பாரு, நீ ஒன்னு பண்ணு, மூஞ்ச மறைச்சிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்றே. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் சார் என்ன சார் வேணும் அப்படின்றாங்க. ஆக்சுவலி மிஸ்டர் லீ மின்ஜி இருக்காங்கல்ல, அவங்களோட பேக் இங்க வச்சுட்டு போயிட்டாங்க. சோ அதை கொடுக்கறதா வந்திருக்காங்க. ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ அவர் வந்துட்டு சரி கிளம்புறாரு. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மூஞ்செல்லாம் மறைக்கணுங்கிறக்காக என்னென்னமோ வந்து செட்டப்லாம் பண்ணிக்கிட்டே அப்படியே போறாங்க. போய் கதவை மெதுவா திறந்து அப்படி மெதுவா எடுத்துட்டு ரிட்டர்ன் கதவை பூட்டுறதுக்கு ஒரு செகண்டுக்கு தான் நம்ம ஹீரோ டக்குன்னு கதவை பிடிச்சிடறாரு. ஐயோ நீங்களா மேடம், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. வந்து நான் இங்க தான் இருக்கேன். ஆமா நீங்க இருக்கீங்க இல்ல லீ மின்ஜின் எங்க அப்படின்னு. கரெக்டா அந்த நேரத்தை ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. ஆண்டி என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க வந்து என்னோட ஆண்டி, ஆமா நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இல்ல லீ மின்ஜின் அவங்க பேக் வச்சுட்டு போயிட்டாங்க, அதை கொடுக்கறக்கா தான் வந்தேன், பட் அவங்க எங்க அப்படின்னு கேட்டோன்னே அப்படியே 2 பேரும் யோசிக்கிறாங்க. சாரி அவ வந்து உள்ள பாத்ரூம்ல இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்க அப்படியே சமாளிக்கணுங்கிறக்கா லீ மின்ஜின் என்ன முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எந்த சத்தமும் வரல. சோ அதை வச்சுட்டு ஓகே சார் நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு எப்படியோ அது சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல தான் வந்து கையில ஒரு இது மருந்து மாதிரி வச்சிருப்பாரு. சோ அதை பார்த்து என்னது அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவங்க வந்து ரொம்ப குடிச்சிருந்தாங்க, ஸ்டொமக் வந்து ரொம்ப அப்செட் ஆகும், சோ அதுக்காக தான் இதை வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. சரி கொடுங்க நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் அப்படியே கிண்டல் அடிக்கிறாங்க. சரி சார் நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் ஓகே ஹேவ் a nice day அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. பாவங்க நம்ம ஹீரோயினி 60 வயசு ஆனால்தான் ஆச்சு, நம்ம ஹீரோட்ட மாட்டிக்க கூடாதுன்னு என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து ரூம்குள்ள வர்றாங்க. வந்தோன்னு ஹீரோயினி ஃப்ரெண்டு பயங்கரமா கிண்டல் அடிக்கிறாங்க. என்னடியே உன் மேல பாசம்லாம் காட்டுறாரு, மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, ஒரு வேலை உசார் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி. அடியே சும்மா இருடி, சிரிக்காதடி, நீ வேற, நானே பயந்துகிட்டு இருக்கேன் எப்ப மாட்டுவேன்னு தெரியல, நீ வேற ஏன்டி இப்படி படுத்துற அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க ஜாலியா. சோ இதெல்லாம் முடிஞ்சோடனே அங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ அப்படி வெளியே வந்து
வந்தவர் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. ஆக்சுவலி இங்க ஹீரோயினி தானே மேலே ஏறி வந்தா, அவ ஆளக்கானா, ஆனா இங்க மிஸ் லிம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா யோசிக்கிறாரு. அவர் அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, இல்லடி என்னன்னு தெரியல, எங்க அம்மா நிறைய போன் பண்ணிருக்காங்க அப்படின்றப்ப, சரி வேற ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்றப்ப, ஐயோ என்னது அப்படின்னா, என்னடி இல்ல என் போனுக்கு நானே இத்தனை தடவை போன் போட்டிருக்கேன், என்னடி சொல்ற அப்படின்னு போனை வாங்கி பார்த்தா தெரியுது. அதாவது அந்த 28 வயசு பொண்ணுக்கு இந்த 60 வயசு ஹீரோயினி கால் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 மொபைல் வச்சிருக்காங்க, வேற வழி இல்ல, இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணுங்கிறதுக்காக, தன்னுடைய பிரச்சனையை சமாளிக்கணுங்கிறதுக்காக அதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பக்காவா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க, அட பொடி கிறுக்கு, இதுக்கு தான் ஓவரா குடிக்காதனா கேக்குறியா? யூசுவலா நம்ம தமிழ் சினிமாலாம் பசங்க குடிப்பாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க, சோ அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினி குடிச்சிட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. சரி வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓரளவுக்கு அமைதியாகிறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஆக்டரை காட்டுறாங்க. அந்த ஆக்டர் பையன் என்ன பண்றா அப்படின்னா, ஆக்சுவலி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் அதே மாதிரி கருப்பில ட்ரெஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு வர்றான். சோ அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயந்துடுறான். என்னடா இது, இவன் தான் செத்துட்டானே, பேர் திரும்ப வர்றான்னு. அவனும் வேகமா வந்தானே டக்கு, நீங்க யாரா இன்சார்ஜ் யாரா அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணி கத்துறான். என்ன சார் ஆச்சு அப்படின்றப்ப, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் செத்தா போயிட்டேன், யாரை கேட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணீங்க, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கார்டு கத்துறான். சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க ஹெல்ப் பண்றோம், கவலைப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. சோ இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. டக்குன்னு இவனு வெளியே போய் அவனுடைய கார்ல வந்து அவனோட மெடிசனை தேடுறான். பட் மெடிசன் கிடைக்கல. அதே நேரத்தில் அங்க ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் கீழே கிடக்கும், அதை எடுத்து அவன் பாட்டுக்கு போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். சோ அதே நேரத்தில் நம்ம லிம் வந்து அங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்கள பார்த்து அந்த கண்ணாடிக்காரர் வந்து புதுசா வந்தான்ல, அவன் தனியா கூப்பிட்டு பேசுறான். சோ பேசும்போது அவங்க கேட்கறாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னா, ஒண்ணு இல்ல, இதுக்கு முன்னாடி நான் இப்ப வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கேன்ல, இந்த வேலையில யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியணும், அது வந்து அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியல, பட் ஒரு வேலை என்னால அவங்க வேலை கட்டக்கூடாது, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா நல்ல மாதிரி கேட்கறான். பட் அவங்களும் சொல்றாங்க, இல்ல அவன் எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்கல, அவன் பாட்டுக்கு திடீர்னு ஆப்சென்ட் ஆனா, அதுக்கப்புறம் வரல, அதனாலதான் உங்களை வேலைக்கு எடுத்திருக்காங்க, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்ல மேடம், எனக்கு இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தலாவே இருக்குது, என்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறான். அதாவது சின்ன சின்ன விஷயங்களை நெருக்கமா வச்சு இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கிறத கணிச்சுக்கிட்டு இருக்கான். சோ அதனால வச்சு பேசி சமாளிச்சிடறான். அவங்க வந்துட்டு இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. சோ அப்படியே கட் பண்ணி கேட்டாங்க, நம்ம ஹீரோட்ட பேசின ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து ப்ராசிக்யூட்டர் வந்திருப்பாங்க. சோ அவங்க கிட்ட அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. சோ அதை பார்த்துட்டு என்னது மெயிலா என்னையாது அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றாங்க, மேடம் எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு மேடம், ஆனா நமக்கு கிடைச்சது பொண்ணுங்க ஆளு மேடம், எனக்கு புரியல மேடம் அப்படின்றப்ப, எனக்குமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா அவங்க வந்து டிடெக்டிவ்க்கு போன் அடிக்கிறாங்க. சோ நம்ம டிடெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல யார்ட்டையோ வந்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த கேஸ் விஷயமா, இந்த இஷ்யூவை பார்த்தியா என்னன்ட்டு அவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா இவங்க போன் அடிக்க, போன் எடுத்தோன்னே சொல்லுங்க மேடம் அப்படின்னு, சார் என்ன சார் இது, அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருந்துச்சு, ஆக்சுவலி பார்த்தா மெயில் வருது மேடம், அது அட்டாப்சி ரிப்போர்ட் ஃபுல் இல்ல, அது வெறும் பிளட் டெஸ்ட் தான், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வெறும் கால் மட்டும் தான் கிடைச்சது, அதனால வந்து அதை நாங்க இது பண்ணிக்கல, மத்தபடி அதுல வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஆக்சுவலி மிஸ்டர் காய்க்கு தெரியுமே அப்படின்னு, அவனுக்கு எப்படி தெரியும், அவன் எதுக்கு தேவையில்லாம இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு, மேடம் அவன் தான் மேடம் இந்த கேஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு, சோ அதனால அவருக்கு எல்லா டீடைலுமே அனுப்பியிருக்காரு, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லை, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்லி திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதை பார்க்குற டிடெக்டிவ் என்னாச்சு இந்த அம்மாக்கு ஏன் இப்படி பேசுது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க போய் ஒரு கார் மெக்கானிக் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. தம்பி இந்த மாதிரி எஸ்யூவி அந்த நம்பர் பிளேட்லாம் சொல்றாரு, 60B38 அந்த மாதிரிலாம் நம்பரை சொல்லி இதெல்லாம் தெரியுமா என்ன ஏதுங்கிற எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சோ அப்பதான் அவர் சொல்றாரு, எனக்கு வந்து அட்டாப்சி ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா இந்த வண்டியோட பேக் டயர் இல்லாம ஃப்ரண்ட் டயர் இருக்குல்ல, அது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு வந்திருக்குது, இதை பத்தி டீடைல்ஸ் தெரியுமா அப்படின்னு கேக்குறப்ப, ஓ எஸ் சார் தெரியும், இது வந்து நோபல் டயர்னு சொல்லுவாங்க, இது வந்து எஸ்யூவிக்கு ஃபிட் ஆகும், பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ அப்படியா, ஆமா சார் இதோட ஆரோ மார்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், இது ரொம்ப பேர் யூஸ் பண்றதுல ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் யூஸ் பண்றாங்க இங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஓகேப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கிளம்பிறாரு. அப்படியே இங்க ஹீரோவோட ஆபீஸை காட்டினா, இப்போ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க நேரடியா ஹீரோவோட ஆபீஸுக்கு வந்தவங்க, என்ன விளையாடுறீங்களா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. மேடம் எதுக்கு மேடம் நாங்க விளையாடணும் உங்ககிட்ட, என்ன மேடம், ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டை தேடி வந்திருக்கீங்க அதானே, அதனாலதானே விளையாடுறீங்க அப்படின்னு, டேய் நடாது அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கிண்டல் அடிக்கிறான். இவங்க 2 பேரும் சிரிச்சோன்னே அப்படியே பாக்குறாங்க, என்ன அவங்க சிரிப்பா இருக்கா அப்படின்ட்டு டக்குன்னு அந்த பக்கம் அந்த ஒரு கல்லு செடி ஒன்று இருக்கும், அதை பார்த்துட்டு ஆமா இது எதுக்கு இங்க இருக்குது, நான் ஆக்சுவலி அவனுக்குள்ள கொடுத்தேன் அப்படின்றப்ப கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோ வராரு, அது எனக்கு பிடிக்கலன்னு அங்க கொடுத்துருக்கேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே இவங்க அப்படியே பாக்குறாங்க, ஆமா அது எதுக்கு அங்க கொடுத்த, நான் தான் கொடுத்தேன், என்ன இப்போ அப்படின்னு, சே நீ திருந்தவே இல்லடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க, காண்டில் கிளம்புறாங்க. யூஸ்வலா வந்துட்டு இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காப்புல இருக்கு, போகும்போது கூட வந்து காண்டாயிட்டு தான் போறாங்க, சே நான் கொடுத்த கிஃப்ட்டை இவ எடுத்து வச்சிருக்கா, இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்படி திட்டிட்டு போறாங்க. சோ இவங்க வந்து ஒரு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஆக்சுவலி அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சாரி சார் என்னாலதான் இந்த பிரச்சனை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இல்ல நீங்க தூக்கி போட்டுதான் சொன்னீங்க, பட் அது நல்லா இருக்கிற செடி உயிரோட இருக்கு, எதுக்குன்னு பார்த்தேன் சார் அப்படின்னாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், கொண்டு வந்து அந்த
டேபிள் மேல வைங்க, இல்லைன்னா ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பா, அவளுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரியா தான் இருறாரு. இவங்களும் வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வராரு. ஆமா என்னடா திடீர்னு ஏதோ மூஞ்சில அடிபட்ட மாதிரி இருக்கு, ஏதோ சண்டை என்ன போட்டே அப்படின்னு கேட்டோன்னே, நான் எங்கடா சண்டை போட்டேன், என் வீட்டுக்கு ஒரு பைத்தியம் வந்துச்சு, அந்த பைத்தியம் செஞ்ச வேலையினால வந்த விதி அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்பதான் நம்ம ஹீரோயின் எப்படி யோசிச்சு பாக்குறாங்க, ஐயோ இவன் நம்மள தான் சொல்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த டெரஸ் மேல ஏறி போயிருப்பாங்கல்ல, அப்போ ஒரு திருப்பாங்க, அது மூஞ்சில பட்டிருக்கும். சோ அதனால வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சரி இந்த ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணு சரியாயிரும் அப்படின்னு கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் உட்கார்ந்தவங்க சிரிச்சுக்கிறாங்க. சோ இதை பார்த்துட்டு எல்லாம் நேரண்டா அப்படின்னு இவர் ஒரு மாதிரியா புலம்பிக்கிட்டு இருக்காரு. சோ அப்பதான் சொல்றாங்க, இல்ல ஆக்சுவலி வந்த பொண்ணு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலம்பின விஷயத்தை பத்தி சொல்லும்போது இவங்க பாக்குறாங்க, ஐயோ இது தேவைதான், இது தேவைதான், தேவையில்லாம அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு போய் இவன் வீட்டுல தூங்குனது இல்லாம புலம்பி இருக்கேனே அப்படின்னு ஒரு பக்கம் இது பண்றாங்க. இனிமே குடிக்கவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோனி முடிவு பண்றாங்க. அது மட்டும் இல்ல, கடைசியில பார்த்தா அவங்களுக்கு ஒரு போன் வருது. அந்த நேரம் பார்த்தா தான் ரெசிக்னேஷன் லெட்டர்ல வந்து டைப் அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வேலையை விட போறாங்க போல இருக்கு. அந்த நேரத்துல இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூனை கிடைச்சிருக்கு, உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு மேடம், வாங்க நாங்க தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா ரிவார்ட் மணி எல்லாம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம ஹீரோவை பார்த்து, சார் ஆக்சுவலி மணியை பாத்தீங்களா 6 போகுது, நான் வேலை முடிஞ்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட எந்த பதிலுக்குமே வந்துட்டு ரிப்ளைவே இல்லாம அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. டக்குனு ஓடி போய் சரி எடுக்கலான்னு பார்த்தா என்னடானா மழை வேற பெய்யுது. ஐயோ என்னடா இது இப்படி மழை பெய்யுது, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வேற வழி இல்ல போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சைக்கிள் எடுக்கிறதுக்கு போறாங்க. பட் அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ அப்படி கொடையை பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு அவசரமா கிளம்புறீங்க, இருங்க மழை நிக்கட்டும் அதுக்கப்புறம் போலாம்னு. இல்ல சார் எனக்கு அவசரமா போய் ஆகணும். சரி அப்ப வாங்க நானே உங்களை கூட்டிட்டு போறேன்னா, ஐயோ வேணாம் சார் இருக்கு சார், அட வாங்க இது கூட செய்ய மாட்டேன், எனக்கு அசிஸ்டண்டா இருக்கீங்க, நான் இதெல்லாம் செய்வேன், வாங்க போவோம் அப்படின்னு மெனக்கட்டு நம்ம ஹீரோயினி வேணான்னு சொன்னாலும் கேட்காம கார்ல கூட்டிட்டு போறாரு. மணி நல்லா பாத்துக்கோங்க 6க்கு மேல ஆயிடுச்சு. சோ இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினி பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. இவங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. டக்குன்னு ஒரு செகண்ட் நிப்பாட்டுங்க அப்படின்னு, என்ன மேடம் அப்படின்னு, நிப்பாட்டுங்க இருக்கு வந்துரு அப்படின்னு குடுக்குன்னு ஓடி போயிடுறாங்க. பார்த்தா இருட்டின உடனே அழகா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பூனையை வாங்க போலாம் அப்படிங்கறதுக்காக அவங்க சொன்ன அந்த அட்ரஸுக்காக போறாங்க. பட் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அங்க வந்து ஒரு சின்ன பசங்க தான் வர்றாங்க. 3 பேர் வந்த உடனே இந்தாங்க மேடம் நீங்க கேட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அவங்க பாக்குறாங்க, பார்த்து இது நான் சொன்ன மாதிரி இல்ல, இது வேற மாதிரில இருக்கு, இதுக்கெல்லாம் பணம் தர முடியாது, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்றப்ப, என்னது பணம் தர முடியாது, அதெல்லாம் முடியாது, நீங்க கேட்டது பூனை, நாங்க கொடுத்துட்டோம், எங்களுக்கு காசு கொடுத்துட்டு போ, நீ பூனையை வச்சிருக்கியா வைக்கல அது உன் பிரச்சனை, ஆனா எனக்கு காசு வேணும்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுறாங்க. அது போக கூட இன்னொரு 4 பசங்களையும் கூப்பிடுறாங்க. இவங்க அந்த நேரத்துல பயந்துறாங்க, போச்சுரும் ஐயோ அப்படின்ட்டு டக்குன்னு கரெக்டா இவங்க அடிக்கிற கையங்க வரும்போது நம்ம ஹீரோங்க தம்பே அப்படின்ட்டு வராரு. டக்குன்னு இவங்களை பார்த்து ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா இவங்கிறது அவன் தான் அப்படின்ட்டு. இதே நேரத்துல அந்த பசங்க, ஓ நீ மட்டும் தனியா வரல, பாய் ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாகிறாங்க. அவங்க அடிக்க வரும்போது டக்குன்னு கையை பிடிச்சி திருக்கிறாரு. திருக்கிட்டு போலீஸுக்கு போன் பண்ணலான்றப்ப பார்த்தா அவங்க கையில வந்து இவர் எந்த ட்ரக் கேஸ் வந்து இப்ப ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணதுக்கான மார்க் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பாக்குறாரு. என்னடா இது எல்லா பசங்க கையிலும் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாத்தையும் அடிச்சு பத்தி விட்டுறாரு. பத்தி விட்டுட்டு அப்படியே பாக்குறாரு நம்ம ஹீரோனி, ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒவ்வொரு தடவை எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்க தான் வர்றீங்க அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன நீ திடீர்னு நைட் ஆனா மட்டும் வர்ற, பகல்ல என் கண்ணில் தடுப்பட்டதே கிடையாது, உன்னோட ஐடென்டிபிகேஷன் என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது, என்ன நினைச்சிட்டு இருக்க, திடீர்னு வர்ற திடீர்னு போற, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு மாதிரி பேசும்போது, சாரி என்னுடைய வேலை அந்த மாதிரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்கறாங்க. அது போக உங்க வீட்டுல வந்து நான் அன்னைக்கு தங்கினது உங்களை அடிச்சது எல்லாத்துக்கும் சேர்த்தே மன்னிப்புச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. என்னடா அது சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு, பயந்துட்டியா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் துணைக்கு நடந்து போறாரு. ஸோ அவங்கள வந்து நடந்து போகும்போது அப்படியே பேசிட்டே போறாங்க. அப்பதான் கேட்கறாங்க, ஆக்சுவலி எங்க ஆன்டியோட கேஸ் தானே நீங்க பாக்குறீங்க அப்படின்னு. என்னது உங்க ஆன்டியா? ஆமா ஆமா, நீங்க பாக்குற அந்த லேடியோட கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் அது வந்து எங்க ஆன்டியோட தான், அவங்கள தான் காண ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்றப்ப, ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு உங்க ஆன்டியை நான் நெருங்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாள்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அப்பதான் சொல்றாங்க, இல்ல நான் எங்க ஆன்டி கூட இருந்திருக்கேன், அவங்களுக்கு பூனைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதுல பர்டிகுலரா ஒரு பூனை வச்சிருந்தாங்க, அந்த பூனை வந்து குட்டி போட்டிருந்தது, நல்லா வந்து வளர்ந்துட்டு இருந்தாங்க, அவங்க தான் சொல்லியிருக்காங்க எனக்கு பூனைகளுக்கு என்னைக்குமே வந்துட்டு அன்பு பரிமாறுறவங்கள மறக்கக்கூடிய தன்மையே கிடையாது, அது எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த அன்பை வந்து பரிமாறினவங்களை பார்த்தா டக்குன்னு பக்கத்துல வந்துடும், அதாவது அதுக்கு ஒரு சென்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்க ஆண்டி சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லி அவங்களும் அந்த இதெல்லாம் காட்டும்போது பால் ஊத்துறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பூனை கூட பழகிறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு எங்க ஆண்டியை ரொம்ப பிடிக்கும், பட் நான் இப்போ வரைக்கும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், கண்டிப்பா நீங்க கண்டுபிடிப்பீங்க நம்பிக்கை இருக்கு, என்ன நடந்துச்சு நானும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா என்னாலும் சரி நான் உங்க ஆண்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்றேன், ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான், கண்டிப்பா முழுசா என்ன நடந்துச்சுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்றாரு. ஸோ இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறானுங்க. ஓகே மக்களை மீண்டும் நாளை சந்திக்கலாம், நன்றி.